அனுப்பியதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சுதான்? அவருடைய ஒரே ஒரு குமாரன், அந்த ஒரு குமாரனை, ஒன் அண்ட் ஒன்லி சன், அந்த சன்னை யாருக்கு கொடுத்துருக்காங்க? நமக்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய அன்பு தேவன். அதாவது இப்போது பக்கத்தில் ரொம்ப நிறைய இடத்துல நோய்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் மரித்து போயிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு பிள்ளையை பலி கொடுத்துட்டா எல்லாருக்கும் சரியாயிரும் அப்படின்னு இன்கேஸ் ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம பிள்ளைய பலி கொடுக்க ரெடியாக இருப்போமா? 1,00,000 பேர் பிழைக்கிறாங்கல்ல, கொடுப்போமே. நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை தானே, கொடுத்துருவோமா? அப்போ தேவன் அவருடைய ஒத்த பிள்ளையை கொடுத்துருக்காரு. நம்மளாவது 2 3 வச்சுருக்கோமே, அப்படி தானே? அவர் ஒரே ஒரு பிள்ளைய நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளோ அன்பு, நம்ம மேலே எவ்வளோ அன்பு. இந்த அன்புக்கு நம்ம பாத்திரனா இருக்கிறோமா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நம்ம வச்சுக்கிற அன்புலாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா கொஞ்சம் போல, நம்ம தேவைக்கு சும்மா சும்மா அந்த அன்புலாம் இல்லை. அவர் சொல்றாரு, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. அப்போ அன்பு எப்படி உண்டாகுது, எங்கேருந்து அன்பு பிறக்குது அப்படின்னா, அவர் நம்ம மேலே வச்ச அன்புனால, ஒரே ஒரு குமாரனை நமக்கு தந்ததுனால அதாவது பாருங்க, பாவ நிவர்த்தி பலியாக, பாவ நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கொடுக்கிறாரு. ஒரே ஒரு குமாரனை நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்ம அக்கிரமத்துக்காகவும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் என்ன செய்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க? நமக்கு இந்த பூலோகத்தில் அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்காக தேவன் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறாரு. அப்போது அவர் பிள்ளையை காட்டிலாம் இப்போ யார் மேலே நான் அதிகமாக அன்பு வச்சிருக்கிறாரு? நம்ம மேலே. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அந்த அன்பு இருக்கா? தேட் மச் ஈக்குவலாக நம்ம அன்பு கூறுறோமா? அந்த அளவுக்கு அன்பு கூறுறோமா? ஆனால் அவர் ஒட்டுமொத்த அன்பையும் நம்ம மேலே போட்டார். இப்போது நம்ம எப்படி இருக்கோம்னா கடனாளியாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவ்வளோகான அன்பு வச்சுருக்கிறோம். இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தணும். எப்படி செலுத்த போகிறோம்? செலுத்திடலாமா? சொல்லுங்க, செலுத்திடலாமா? எப்படி செலுத்த போகிறோம்? முன்னாடி நம்மளுடைய ஊர்களில் பணிபுரிஞ்சன்னு இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ண